வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் சேதன ரசாயனத்தில் அல்கேன், அல்கீன், அல்கைன்கள் தொடர்பான மீட்டல்களை செய்ய உள்ளேன். முதலாவதாக 2-மெதைல் புரோப்பீனின் கட்டமைப்பை வரைக. 2-மெதைல் புரோப்பீனின் கட்டமைப்பை வரைக. இதுல நீங்க நம்ம பாத்தீங்களன்னு சொன்னா, ரெண்டாவது கார்பன்ல மெதைல் கூட்டம், ஆனா சேர்வை புரோப்பீன். புரோப்பீன் என்றது 3 கார்பனை கொண்ட ஒரு அல்கீன். அப்ப ரெண்டாவது கார்பன்ல மெதைல் கூட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு புரோப்பீன் என்றா என்ன கட்டமைப்பு, பியூட்டீன் என்றா என்ன கட்டமைப்பு, பியூட்டூயின் என்ற என்ன கட்டமைப்பு என்று தெரிந்தால்தான் நீங்கள் தரப்பட்ட IUPAC பேருக்குரிய கட்டமைப்பை உங்களால் எழுத முடியும். புரோப்பீன் என்றேக்க அது ஒரு அல்கீன், 3 கார்பனை கொண்ட அல்கீன். புரோப்பன்னா 3 கார்பனை கொண்ட அல்கீன்ல ரெண்டாவது கார்பன்ல ஒரு கிளை உண்டு, அந்த கிளை மெதைல் கூட்டம். அப்ப ரெண்டாவதுல கிளை இணைக்கப்பட்டுள்ளது. 2-மெதைல் புரோப்பீன் அந்த கட்டமைப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கார்பன்ல மெதைல் கூட்டம் இருக்கு. ரெண்டாவது கார்பன்ல மெதைல் கூட்டம் இருக்கின்றது. அவே 2-மெதைல் புரோப்பீன் என்ற கட்டமைப்பு வரையப்பட்டுள்ளது. 2-மெதைல் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, 2-மெதைல் புரோப்பீனுக்கு HBr சேர்க்கும் போது உண்டாகும் பிரதான விளைவினதும் குறைவாக கிடைக்கும் விளைவினதும் கட்டமைப்புகளை வரைய சொல்லி இருக்கு. பிரதான விளைவு, குறைவாக கிடைக்கும் விளைவு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரதான விளைவு, குறைவாக கிடைக்கிற விளைவு என்னத்தை எதில இருந்து தீர்மானிக்கப்படுகிறதுன்னா, உருவாகிற அந்த தாக்கத்தில் உருவாகிற இடைநிலை விளைவின் உறுதியை பொறுத்து தான் பிரதான விளைவு எது, குறைவான விளைவு எது என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இதுல பிரதான விளைவு 2-புரோமோ, 2-மெதைல் புரோப்பேன். ரெண்டாவது கார்பன்ல புரோமின் கூட்டமும் இருக்கு, மெதைல் கூட்டமும் இருக்கு. ஆகவே இதன் IUPAC பேர் 2-புரோமோ, 2-மெதைல் புரோப்பேன். அப்ப இது பிரதான விளைவு. குறைவாக கிடைக்கிற விளைவு 1-புரோமோ. இதுல புரோமின் இருக்குது, இதுல மெதைல் கூட்டம் இருக்குது. அப்ப 1-புரோமோ, 2-மெதைல் புரோப்பேன் அது குறைவான விளைவு. ஏன் இது குறைவாக விளைவா இருக்குது? காரணம், இங்க உருவாகிற பிரதான விளைவு உருவாகிறதுக்கு தேவையானதா உருவாகும் போது உண்டாகின்ற இடைநிலை விளைவு புடை கார்போஹைட்ரேன் அல்ல புடை கார்போனியம் அயன். குறைவான விளைவு உருவாகும் போது உருவான முதல் கார்போஹைட்ரேன் அல்ல முதல் கார்போனியம் அயன் பார்க்க புடை கார்போனியம் அயன் உறுதி கூட. இங்கு மிக முக்கியமானது கார்போஹைட்ரேன்கள உறுதி. கார்போஹைட்ரேன்கள உறுதி தன்மைக்கு ஏற்ப பிரதான விளைவு, குறைவான விளைவு உருவாகின்றது. C7H16 என மூலக்கூட்டு சூத்திரமுடைய சேர்வை A ஆனது ஒளியியல் சமபோதிய சேர்வையை காட்டும். முதலாவது கேள்வி, Aக்கு இருக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று எதிருக்களாக அமையாத 2 கட்டமைப்பு கேட்டிருக்கிறோம். ஒளியியல் சமபௌதியமும் எதிருரு சமபௌதியம் ஒரே அர்த்தம் உள்ளது. ஒளியியல் சமபௌதியம் என்று சொன்னால், ஒரு கார்பனை நீங்கள் இனங்காண வேண்டும், அந்த கார்பன்ல 4 வேறுபட்ட கூட்டங்கள் காணப்படல் வேண்டும். அந்த கார்பன் sp3 கலப்பில காணப்படல் வேண்டும். ஒரு சமச்சீரற்ற கார்பனை நீங்கள் இனங்காண வேண்டும். அதன்படி பார்த்தோம் என்று சொன்னா, இங்க ஐதரசன், இங்க மெதைல், இங்க எதைல், இங்க புரோப்பைல். இந்த கார்பன் சமச்சீரற்றது. ஐதரசன், மெதைல் கூட்டம், எதைல் கூட்டம், புரோப்பைல் கூட்டம். நீங்க கார்பனையும் ஐதரசனையும் கூட்டிக்க உங்களுக்கு C7H16 மூலக்கூட்டு சூத்திரம் பெறப்படல் வேண்டும்.
C7H16. அதே நேரம் இந்த சேர்வை ஒளியியல் தொழிற்பாட்டை காட்ட வேண்டும். இதே மாதிரி இன்னொரு கட்டமைப்பு கேட்டிருக்கு. ஆனா இது ஆடிபிம்பமாக அமையாதது. ஒளியியல் தொழிற்பாடுடைய ஒரு சேர்வையின் ஆடிபிம்பம் அந்த ஆரம்ப சேர்வையோட மேற்பொருந்தாது. இப்ப இதுக்கு ஆடிபிம்பமாக அமையாத இன்னொரு கட்டமைப்பு கேட்டிருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கார்பன் மெதைல் கூட்டம், ஐதரசன், எதைல், இது இந்த கூட்டம் இருக்கின்றது. அப்ப அங்கேயும் ஒரு சமச்சீரற்ற கார்பன இனங்கள் இருக்கிறோம், 4 வேறுபட்ட கூட்டங்களை கொண்டு. அப்ப C7H16 என்பது ஒரு அல்கேனுக்குரிய பொதுவான மூலக்கூட்டு சூத்திரம் உடையது. CnH2n+2. அப்ப ஒரு அல்கேன் என்றால் நீங்க உங்களுக்கு தெரியும், எல்லாமே சிக்மா பிணைப்பு காணப்படும் ஒரு நிரம்பிய சேர்வை. அச்சேர்வைக்குரிய எழுதக்கூடிய 2 ஒளியியல் தொழிற்பாடுடைய கட்டமைப்புகள் கீறப்பட்டுள்ளது. அடுத்தது உங்களால் வரையப்பட்ட 2 கட்டமைப்புகளுக்கிடையேயான சமபௌதியத்துக்குரிய தொடர்புடைமையை குறிப்பிடுக. இந்த 2க்கும் உள்ள பொதுவான தொடர்புடைமை கட்டமைப்பு சமபௌதியம்னு சொல்லலாம், அல்லது சங்கிலி சமபௌதியம்னு சொல்லலாம். சமபௌதியத்திலேயே முக்கியமாக 2 பிரிவு இருக்கு. கட்டமைப்பு சமபௌதியம், திண்மதோட்ட சமபௌதியம். கட்டமைப்பு சமபௌதியத்தில்தான் ஒரு வகை சங்கிலி சமபௌதியம். அப்ப அந்த கார்பன் சங்கிலி வேறுபட்டு காணப்படுது. அதாவது நீண்ட கார்பன் சங்கிலியில உள்ள கார்பனின் எண்ணிக்கை வேறுபட்டு காணப்படுகின்றது. ஆனால் மூலக்கூட்டு சூத்திரம் ஒன்று, C7H16. அடுத்த வழியை பாருங்க. C7H14 எனும் மூலக்கூட்டு சூத்திரத்தை கொண்ட B,C ஆகிய சேர்வைகள் ஒளியியல் ரீதியில் செயலற்றவை. B,C ஆகியன கேத்திரகணித சமபௌதிய சேர்வை வழிகாட்டும். B,C ஆகியவற்றில் ஒன்று மற்றேதன் கேத்திரகணித சமபௌதியமும் அன்று. ஊக்கல் ஐதரசனேற்றத்தின் போது B அல்லது C ஆனது ஏனும் ஒரே சேர்வையை விளைபொருளாக தரும். மூலக்கூட்டு சூத்திரம் C7H14. அந்த சேர்வை CnH2n என்ற மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு அமைகின்றது. அது ஒரு அல்கீன், CnH2n என்ற மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு அமைகின்றது. அது ஒரு அல்கீன். ஆகவே அங்க காவன் காவன் இரட்டை பிணைப்பு ஒன்று வரப்போகின்றது. அதே நேரம் B,C ஒளியியல் ரீதியில் செயலற்றவை என்றால் ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டாது. ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டாயினம், அதாவது ஒரு கார்பன்ல 4 வேறுபட்ட கூட்டம் அமையாது. ஆனால் B,C கேத்திரகணித சமபௌதியத்தை காட்டும். கேத்திரகணித சமபௌதியம் என்ன, அதுல 2 வகை இருக்கு, சிஸ் வகை, டிரான்ஸ் வகை. நீங்கள் படிச்சிருப்பீங்கள். சிஸ் வகை சிஸ் டிரான்ஸ் பற்றி கதை கேட்க கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில அந்த இரட்டை பிணைப்பு உள்ள கார்பனில ஒரு குறித்த கார்பன்ல ஒரே மாதிரியான 2 கூட்டங்கள் அமையக்கூடாது, மிக முக்கியம். அப்படி அமையத்தக்க கட்டமைப்பை பார்த்தோம்னு சொன்னா இந்த கார்பன்ல கவனிங்க, கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில இதுல மெதைல் கூட்டம் இருக்கின்றது, ஐதரசன் இருக்கின்றது, 2 வேறுபட்ட கூட்டம். இங்கே மெதைல் கூட்டம் இருக்கின்றது, ப்ரோப்பைல் கூட்டம் இருக்கின்றது. ஆகவே இந்த இரட்டை பிணைப்பு கார்பன்ல 2 வேறுபட்ட கூட்டம் இருக்கின்றபடியினால் சிஸ்ட்ரான் சமபௌதியத்தை காட்டக்கூடியது, அதாவது கேத்திரகணித சமபௌதியத்தை காட்டக்கூடியது. இங்கே ஒளியியல் தொழிற்பாடு அற்றது. B ஒளியியல் தொழிற்பாடு அற்றது. Bயும் Cயும் ஒளியியல் ரீதியில் செயலற்றவை. நீங்க அங்க C என்ற கட்டமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் கவனிங்க, மெதைல் கூட்டம், இங்கே மெதைல் கூட்டம், இங்க ஒரு ஐதரசன், அடுத்தது எதைல் கூட்டம் இருக்கு. இரட்டை பிணைப்பு கார்பன்ல 2 வேறுபட்ட கூட்டம் காணப்படுது. ஆகவே கேத்திரகணித சமபௌதியத்தை காட்டும். அதே நேரம் ஊக்கல் ஐதரசனேற்றத்தின் போது B அல்லது C ஏனும் ஒரே சேர்வையை விளைபொருளாக தருகின்றது.
ஏ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விளங்க வேணும். பியும் சியும் ஒளியியல் தொழிற்பாடு அற்றவை என்றபடியினால் ஏ ஆனது ஒளியியல் தொழிற்பாடு உடையது. பியும் சியும் தான் சொல்லி இருக்கு ஒளியியல் தொழிற்பாடு அற்றது என்று. அவை ஊக்கல் ஐதரசனேற்றத்தின் போது இரட்ட பிணைப்பில உள்ள கார்பன் கார்பன் இரட்ட பிணைப்பில உள்ள பைப் பிணைப்பானது உடைக்கப்பட்டு ஐதரசன் வந்து சேரும். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு ஐதரசன் வந்து சேர்ந்திருக்கு. ஆகவே சாத்தியமான ஏண்ட கட்டமைப்பு இது. இங்க ஏண்ட கட்டமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா CH3 கூட்டம் இருக்கு, ஐதரசன் இருக்கு, எதைல் கூட்டம் இருக்கு, புரோப்பைல் கூட்டம் இருக்கு, 4 வேறுபட்ட கூட்டங்கள் உண்டு. ஆகவே அவர் ஒளியியல் தொழிற்பாட்டை காட்டக்கூடியது. ஆகவே சாத்தியமான ABC இந்த கட்டமைப்பை கவனிச்சு கொள்ளுங்க. IUPAC பேரை பார்த்தோம்டா, BC IUPAC பேர், B IUPAC பேரை பார்த்தோம்னு சொன்னா இதுல நம்ப பண்ணினா 1 2 3 4 5 6 மூன்றாவதுல மெதாயில், தாய்ச்சங்கிலியில 6 கார்பன், மூன்றாவதுல ஒரு கிளை உண்டு மெதைல் கூட்டம். அவை 3' மெதாயில் ஹெக்ஸ்2ஈன் அல்லது 2-ஹெக்ஸீன். அடுத்தது 3' சி வந்து 3' மெதாயில் 3-ஹெக்ஸீன். இதுல நீங்க நம்ப பண்ணினீங்கன்னு சொன்னா 1 2 3 4 5 6 இவர் மெதாயில் 3 மெதாயில் 3-ஹெக்ஸீன். இது 3' மெதாயில் ஹெக்ஸ்2ஈன். அவை தரப்பட்ட நீங்க ஒரு மூலக்கூட்டு சூத்திரம் தரப்படும் பொழுது அந்த மூலக்கூட்டு சூத்திரமானது ஒரு ஹைட்ரோ கார்பனின் மூலக்கூட்டு சூத்திரம் தரப்படும் பொழுது அந்த மூலக்கூட்டு சூத்திரம் அல்கேனுக்கு பொருத்தமானதா, அட்கீனுக்கு பொருத்தமானதா அல்லது அல்கைனுக்கு பொருத்தமானதா என்றதை நீங்க முதல்ல இனம் காண வேண்டும். அது ஒரு அல்கீனா இருந்தா நீங்க இரட்டை பிணைப்பு போட வேண்டி வரும். ஒரு அல்கைனா இருந்தா காவன் காவன் மும்ம பிணைப்பு நீங்கள் சேர்க்க வேண்டி வரும். தெளிவாக தரப்பட்ட மூலக்கூட்டு சூத்திரம் அல்கேனுக்குரியதா அல்லது அல்கீனுக்குரியதா அல்லது அல்கைனுக்குரியதா என்றதை நீங்கள் தெளிவாக இனம் காண வேண்டும். அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா C3H8ON மூலக்கூட்டு சூத்திரத்துக்கான நிலை சமபௌதியங்கள் 2 தருக. நிலை சமபௌதியங்கள்னா பொசிஷன் ஐசோமர்ஸ் அல்லது நிலை சமபௌதியம். அதுல வந்து உண்மையாக தொழிற்படு கூட்டத்தின் நிலை இந்த எத்தனையாவது கார்பன்ல இருக்கின்றது என்ற விடயம் உங்களுக்கு விளங்க வேண்டும். C3H8Oன்றதுக்கு எழுதக்கூடிய கட்டமைப்பை நாங்க பார்த்தோம்னா CH3 CH2 CH2OH, அடுத்தது CH3 CHOH CH3. முதலாவது ஒரு முதல் ஆல்கஹால், அடுத்தது ஒரு வழி ஆல்கஹால். நீங்கள் ஆல்கஹால் படிப்பீங்கள். OH கூட்டத்தை கொண்டவை ஆல்கஹால்கள். அதுல முதல் ஆல்கஹால், வழி ஆல்கஹால், புடை ஆல்கஹால் என்று 3 வகை காணப்படும். இதுல வந்து அந்த விடயம் இதுல வார்த்தைக்கு காரணம் சமபௌதியத்துல நிலை சமபௌதியம் என்ற பௌதிக்குள்ள வருகின்றது. அப்ப அது வந்து ப்ரோப்பன் 1 அல்லது 1 ப்ரோப்பனால் அல்லது ப்ரோப்பனால். ப்ரோப்பனால் என்றாலே அது 1 என்றதான் அர்த்தம். ப்ரோப்பனால் என்று சொல்லலாம் அல்லது 1 ப்ரோப்பனால் என்று சொல்லலாம் அல்லது ப்ரோப்பன் 1 என்று சொல்லலாம். அதே மாதிரி 2 ப்ரோப்பனால் அல்லது ப்ரோப்பன் 2 என்று சொல்லலாம். முதலாவது வந்து ஒரு முதல் ஆல்கஹால், இரண்டாவது வந்து ஒரு வழி ஆல்கஹால். அப்ப அதுல வந்து OH நிலை மாறுபடுகின்றது. முதலாவது கார்பன்ல இருக்கு OH கூட்டம், இரண்டாவது சேர்வையில இரண்டாவது கார்பன்ல இருக்கு. அப்ப நிலை பொசிஷன். அடுத்த வழியை பாத்தீங்கன்னா C4H6 என்ன மூலக்கூட்டு சூத்திரத்துக்கான நிலை சமபௌதியங்கள் 2 எழுதுக. C4H6 என்ற மூலக்கூட்டு சூத்திரம் ஒரு ஹைட்ரோ கார்பனின் மூலக்கூட்டு சூத்திரம். அது ஒரு நிரம்பாத சேர்வை. அது மூலக்கூட்டு சூத்திரத்தை வந்து அல்கைன்களின் மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு அமைகின்றது. அல்கைன்களின் மூலக்கூட்டு சூத்திரம் CnH2n-2 CnH2n-2 CnH2n-2. C4H6 C4H6க்கு எழுதக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒன்று பியூட் 19
மற்றது பியூட் 2 அயன். மும்மப்பிணைப்ப வந்து கரையில போட பியூட் 1 அயன் அல்ல பியூட்டைன் அல்ல பியூட் 1 அயன் அல்லது 1 பியூட்டைன். அடுத்தது பியூட் 2 அயன் அல்லது 2 பியூட்டைன். தொழிற்படும் தொகுதி காவன் மும்மை பிணைப்பு இங்க முதலாவது காவன்ல இருக்கு, இங்க இரண்டாவது காவன்ல இருக்கு. அப்ப அதோட நிலை வேறுபட்டு காணப்படுகின்றது. ஆனால் அது ஒரு அல்கைன். ஏன் அல்கைன்? அல்கைன் பொதுவான மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு அமைகின்றது. CnH2n-2 என்ற பொதுவான மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு அமைகின்றது. அடுத்த வெளியே பாத்தீங்களா, A, B என்பன மூலக்கூட்டு சூத்திரம் CrH பெண்டண்டை கொண்ட மெதைல் பென்டீனின் கட்டமைப்பு சமவோதியங்கள் ஆகும். மெதைல் பென்டீனின் A ஆனது கேத்திரகணித சமவோதிய சேர்வையை வெளிக்காட்டும் அதேவேளை B ஆனது ஒளியியல் சமவோதியத்தை காட்டுகின்றது. A, Bக்கு ஐதரசனேற்றம் செய்யும் போது மூலக்கூட்டு சூத்திரம் CrH பைனாலை கொண்ட CN ஒரே ஒரு விளைபொருள் கிடைக்கின்றது. C ஆனது ஒளியியல் சமவோதியத்தை காட்டுவதில்லை. ABC இந்த கட்டமைப்புகளை வரைக. Cல ஒளியியல் சமபோதியம் இல்லை. A வந்து கேத்திரகணித சமவோதியத்தை காட்டுகின்றது, B வந்து ஒளியியல் சமவோதியத்தை காட்டுகின்றது. ஆனா மூலக்கூட்டு சூத்திரம் CrH பெண்டன்ட். CrH பெண்டன்ட் என்ற சேர்வை அட்கீனின் மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு அமைகின்றது. ஆனால் 6 கார்பன், ஆனா அது ஒரு பென்டீனாம், மெதைல் பென்டீன். மெதைல் கூட்டம் வந்து கிளையாக வரப்போகின்றது. மெதைல் பென்டீன் 6 கார்பன் ஹெக்ஸீன் என்று வர வேணும். ஆனா இங்க அதை சொல்லினா மெதைல் பென்டீன். தாய்ச்சாங்கிலியில 5 கார்பன், மெதைல் கூட்டம் 1 கிளையாக வருகின்றது. அதுல A வந்து கேத்திரகணித சமவோதியத்தை காட்டும் அதேவேளை B வந்து ஒளியியல் சமவோதியத்தை காட்டுகின்றது. அதுக்குரிய சாத்தியமான கட்டமைப்பை பார்த்தோம்னு சொன்னா, இதுல பாத்தீங்களன்னு சொன்னா கேத்திரகணித சமவோதியத்தை காட்டத்தக்க மாதிரி A வந்து கேத்திரகணித சமவோதியத்தை காட்ட வேணும். ஆகவே அந்த கார்பன்ல இரட்டை பிணைப்பு கார்பன்ல 2 வேறுபட்ட கூட்டம் காணப்படணும். ஒன்று மெதாயில், இங்க எதாயில். மற்ற கார்பன்ல ஒரு மெதாயிலும் ஒரு ஹைட்ரஜனும் காணப்படுகிறது. அதுல இங்க வந்து ஏற்கனவே அது மெதாயில் பென்டீன். ஆகவே தாய்ச்சங்கிலில 5 கார்பன், CH3 கூட்டம் 1 கிளையாக வரும். தாய்ச்சங்கிலில 5 கார்பன், ஆனா தரப்பட்ட மூலக்கூட்டு சூத்திரம் CrH பெண்டன்ட். அது ஒரு மெதைல் கூட்டத்தை கிளையாக கொண்டு அமைகின்றது. அடுத்தது B வந்து ஒளியியல் சமவோதியத்தை காட்டுது. அப்ப ஒளியியல் சமவோதியத்தை காட்டேக்க கவனிங்க, இந்த கார்பன் வந்து சமச்சீரற்ற கார்பன், ஒரு எதைல் கூட்டம் இருக்கு, ஒரு மெதைல் கூட்டம், ஒரு ஹைட்ரஜன், அங்கால CH டபுள் பாண்ட் CH2 என்ற கூட்டம் உண்டு. அடுத்த C பாத்தீங்களன்னு சொன்னா ஐதரசனேற்றம் செய்யக்க என்ன விளைவு வருது? புறப்படுற சேர்வை ஒளியியல் தொழிற்பாடு அற்றது. அப்ப அவங்களுக்கு அதுல பார்க்க தெரியுது, ஒரு கார்பன்ல ஐதரசன் மெதைல் கூட்டம் 2 எதைல் கூட்டம் இருக்கின்றது. அப்ப ஒளியியல் தொழிற்பாடு அற்றது. ஆகவே சாத்தியமான கட்டமைப்பு தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த வெளியே பாத்தீங்களா, C5H12 என்ற மூலக்கூட்டு சூத்திரத்திற்கு எழுதக்கூடிய கட்டமைப்பு சமவோதியங்களை தந்து அவற்றின் கொதிநிலை ஏறுவரிசையை கேட்டிருக்கு. கட்டமைப்பு சமவோதியங்களை தந்து அவற்றின் கொதிநிலை ஏறுவரிசை கேட்டிருக்கு. C5H12 என்றது வந்து ஒரு அல்கேனின் பொதுவான மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு அமைகின்றது. CnH2n+2. அப்ப 5 கார்பன் என்றபடியா பென்டேன். C5H12க்கு எழுதக்கூடிய கட்டமைப்பு இங்க தரப்பட்டுள்ளது. இதுக்கு நாங்கள் பெயர் எழுதலாம் சொன்னா, இவர் பென்டேன், இவர் 2' மெதைல் பியூட்டேன்,
பியூட்டேன், இரண்டாவது கார்பன்ல மெதைல் கூட்டம் 2' மெதைல் பியூட்டேன். இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 2,2 2,2 டைமெதைல் புரோப்பேன் 2,2 டைமெதைல் புரோப்பேன். ஆகவே C5H12க்கு சாத்தியமான 3 கட்டமைப்புகள் தரப்பட்டுள்ளது. இப்ப எங்களோட பிரச்சனை என்னண்டா 3 கட்டமைப்பு எழுதிட்டோம். இவற்றின் கொதிநிலை ஒரு வரிசை இருக்கு. இப்ப C5H12 3க்குமே ABC 3 கட்டமைப்புகளுக்குமான மூலக்கூட்டு திணிவு 72. C5H12க்கு 3க்குமான மூலக்கூட்டு திணிவு 72 கிராம் மூல் -1 72. இங்கு 3க்கு மூலக்கூட்டு திணிவு சமன். ஆனா கொதிநிலை வேறுபாடா இருக்க போகின்றது. ஏனென்றால் என்ற கட்டமைப்பை நீங்கள் நோக்குகையில் ஏயில் கிளைகள் ஒன்றும் இல்லை. அப்ப அயல் மூலக்கூறுகளுக்கு இடையேயான லண்டன் கவர்ச்சி விசை செயற்படுற பரப்பு அதிகமா இருக்கும். அதாவது ஏ என்ற மூலக்கூறில் கிளைகள் எதுவும் இல்லை. ஆகவே அயல் மூலக்கூறுகளுக்கு இடையிலான மூலக்கூற்று விடை கவர்ச்சி விசை செயற்படுற பரப்பு அதிகம். ஆகவே ஏக்கு கொதிநிலை கூட, அதாவது பரப்பு அதிகம். ஆகவே அந்த மூலக்கூற்று கவர்ச்சி விசையின் வலிமை அதிகம். ஆகவே கொதிநிலை கூட. ஆனா நீங்க சி என்ற சேர்வையை எடுத்தீங்கன்னு சொன்னா கிளைகள் அங்க 2 காணப்படுகின்றது. கிளைகளின் எண்ணிக்கை கூடும்போது மூலக்கூறு கோள வடிவத்தை அடைவதனால் கிளைகளின் எண்ணிக்கை கூடும்போது மூலக்கூறு கோள வடிவத்தை அடைவதனால் அயல் மூலக்கூறுகளுக்கு இடையேயான மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை செயற்படுகின்ற பரப்பு குறைக்கப்படும். மூலக்கூறு கோள வடிவத்தை அடைவதனால் அயல் மூலக்கூறுகளுக்கு இடையேயான மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை செயற்படுற பரப்பு குறைக்கப்படும். ஆகவே அந்த கவர்ச்சி விசையின் வலிமை குறைக்கப்படும். ஆகவே கொதிநிலை குறைவு. பி எடுத்தீங்கன்னு சொன்னா பியில ஒரே ஒரு கிளை, அப்ப 2க்கும் இடைப்பட்டதா காணப்படும். முக்கியமா ஏயும் சியையும் விளங்கினா அது 2க்கும் இடையில தான் பி இருக்கும். நான் உங்களுக்கு திருப்பி சொன்னேன்டா ஏண்ட மூலக்கூறுல கிளைகள் எதுவும் காணப்படாது. அயல் மூலக்கூறுகளுக்கு இடையேயான லண்டன் கவர்ச்சி விசை அல்லது கலவு இடை ஈர்ப்புகள் காணப்படுகின்ற பரப்பு அதிகம். ஆகவே அதன் வலிமை மூலக்கூற்றிட கவர்ச்சியின் வலிமை அதிகம். அதனால கொதிநிலை அதிகம். சி என்ற மூலக்கூட்டு எடுத்தீங்கன்னா 2 கிளை காணப்படுகின்றது. கிளைகள் கூடும்போது மூலக்கூறு கோள வடிவத்தை அடைவதனால் மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை செயற்படுற பரப்பு குறைக்கப்படும். இதனால் கொதிநிலை குறைக்கப்படும். ஆகவே கொதிநிலை கூடியது ஏ, அடுத்தபடி பி, அடுத்தது சி. பியில ஒரே ஒரு கிளை இருக்கு. அடுத்த கேள்வியை பார்த்தீங்களா PQR என்பன C5H10 Br2 C5H10 Br2 என்னும் மூலக்கூட்டு சூத்திரத்தையும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கட்டமைப்பு சமோதியங்களையும் கொண்ட அலசன் சேர் ஐதரோ கார்பன்கள் 3 ஆகும். மதுசார ஊடகத்தில் உள்ள நீர்மய KOH உடன் அவற்றை தனித்தனியே தாக்கமுறை செய்வதால் எஸ் என்னும் ஒரே ரசாயன சேர்வை பிரதான விளைவாக கிடைக்கின்றது. இவற்றுள் கியூ என்னும் சேர்வை ஒளியியல் சமோதிய தன்மையை காட்டுவதோடு ஆறானது நீர்மய KOH உடன் தாக்கம் புரிந்து சமச்சீர் கீட்டோன் ஒன்றை தருகின்றது. ஆயின் அந்த கட்டமைப்புகளை கேட்டிருக்கு. இல்ல கவனிங்க, PQRல C5H10 Br2 மூலக்கூட்டு சூத்திரம்,
வேறுபட்ட கட்டமைப்பு சமோதியங்களை கொண்டவை. Br2 அலசன் சேர் ஹைட்ரோ கார்பன்கள். அப்ப 2 அலசன் காணப்படுகிறது. அதை கவனிங்கோ தனித்தனியே தாக்கமுறை செய்தால் இதுல மதுசார ஊடகத்துல ஆல்கஹாலிக் KOH மதுசார ஊடகத்தில் என்னது மீனிங் ஆல்கஹால் சேர் KOH. ஆல்கஹால் சேர் KOH என்றது HBr அகற்றும் கருவி, HCl HBr HI அகற்றும் கருவி, HX அகற்றும் கருவி. ஆல்கஹால் KOH நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆல்கஹால் சேர் KOH அதாவது மதுசார ஊடகத்தில் என்னது மீனிங் ஆல்கஹால். ஆல்கஹாலிக் KOH HBr அகற்றும். இங்க அங்க அதை 2 புரோமின் அகற்றப்பட இருக்கின்றது. அதுக்கு சாத்தியமான கட்டமைப்பை பார்த்தோம்டா இல்ல கவனிங்கோ. ஆர் உங்களுக்கு சொல்லி இருக்கு நீர்மய KOH ஊடகத்துல ஒரு சமச்சீரான அல்கீனை தருகின்றது. ஒரு சமச்சீரான அல்கீனை தருகின்றபடியினால இந்த நடுக்காவல்ல 2 புரோமின் இருக்கு. உங்களுக்கு தெரியும் அதுல நீர்மய KOH கேட்க Br எல்லாம் OH மாறும். ஒரு கார்பனில 2 OH கூட்டம் இருப்பது உறுதியற்றது. உடனடியாக நீராற்றலுக்கு உட்பட்டு கீட்டோன் பெறப்படும். ஒரு கார்பனில 2 OH கூட்டம் இருப்பது உறுதியற்றது. உடனடியாக நீராற்றலுக்கு உட்பட்டு கீட்டோன் பெறப்படும். அது நாங்க பார்த்தோம்டா கவனிங்கோ CH3 CH2 COH இந்த Br OH மாறும். CH2 CH3 ஒரு கார்பனில் 2 OH கூட்டம் இருக்கிறது உறுதியற்றது. உடனடியாக நீராற்றப்படும். ஒரு கார்பனில் 2 OH கூட்டம் வருமாக உறுதியற்றது. உடனடியாக நீராற்றலுக்கு உட்பட்டு இங்க கீட்டோன் வரும். இந்த கீட்டோன் சமச்சீரானது. ஏற்கனவே உங்களுக்கு தரவுல சொல்லி இருக்கு அந்த கீட்டோன் ஒரு சமச்சீரான கீட்டோன் தருதுன்னு சொல்லி ஆறின் கட்டமைப்புக்கு நீர்மய KOH சேர்க்கும் போது சமச்சீரான கீட்டோன் பெறப்படுகின்றது. அப்ப நாங்கள் அந்த 3ஆம் கார்பன்ல போட்டா தான் எங்களுக்கு 2 OH உடனே நீராற்றப்பட்டு கீட்டோன் பெறப்படும். அவைக்கு சாத்தியமான கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது BPQ. இதுல கவனிங்கோ அதுல 2 மூல் HBr அகற்றப்பட்டு அல்கைன் பெறப்படும். கியூல அல்கைன் பெறப்படும். பெறப்படுற அல்கைன்ல அமில ஹைட்ரஜன் காணப்படாது. பெறப்படுற அல்கைன்ல அமில ஹைட்ரஜன் காணப்படாது. இங்க கவனிங்கோ இதுல சாத்தியமான பீண்ட கட்டமைப்பும் கீண்ட கட்டமைப்பும் தரப்பட்டுள்ளது. அடுத்தது மேற்படி எஸ் சேர்வியை பிளாட்டினம் கலந்த பலேடியம் ஊக்கி முன்னிலையில் பௌதி ஐதரசனேற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டது. இதுல கவனிங்க பிள்ளைகள் அந்த எஸ் என்றது பகுதியான ஐதரசனேற்றம். உண்மையாக பகுதியான ஐதரசனேற்றம் என்றது உண்மையா பாவிக்கிறது ஹைட்ரஜன் பலேடியம் நஞ்சூட்டப்பட்ட பேரியம் சல்பேட் குயினோலின். அதுல அந்த இப்ப உங்களுக்கு பகுதியான ஐதரசனேற்றம் அந்த கண்டிஷன் அதாவது ஒரு மும்மப்பிணைப்பு கார்பனுக்கு பகுதியான ஐதரசனேற்றம் என்றது ஹைட்ரஜன் பெரேடியம் பேரியம் சல்பேட் குயினோலின் ஒரே ஒரு பைப்பிணைப்பு வைக்கப்படும். ஒரு அல்கைன்ல இருந்து அல்கீன் பெறப்படும். அதுல உங்களுக்கு சொல்லி இருக்கு எஸ் என்றது பகுதியான ஐதரசனேற்றத்தை அளவாது பிளாட்டினம் பலேடியத்தின் முன்னிலையில. உண்மையாக இப்ப பாவிக்கிற கண்டிஷன் பேரியம் சல்பேட் குயினோலின் ஹைட்ரஜன் பலேடியம். பலேடியம் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹைட்ரஜனோட நிக்கல் போட்டு பேரியம் சல்பேட் குயினோலின் போட்டீங்கன்னா உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. ஒரு மும்மப்பிணைப்பு கார்பனை இரட்டைப்பிணைப்பு கார்பன் ஆக்குறதுக்கு அதாவது ஒரே ஒரு பைப்பிணைப்பை உடைப்பதற்கு ஹைட்ரஜன் ஐதரசன் பலேடியம் பேரியம் சல்பேட் குயினோலின் அதாவது நஞ்சூட்டப்பட்ட பேரியம் சல்பேட்
இல்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல மேற்படி எஸ் சேர்வையை பிளாட்டினம் கலந்த பலேடியம் மூக்கி முன்னிலையில் பகுதி ஐதரசனேற்றத்துக்கு உட்படுத்தப்பட்டது. பகுதி ஐதரசனேற்றத்துக்கு பயன்படுத்துறது ஐதரசன் பலேடியம் பேரியன் சல்பேட் குயினோலின், அதாவது நஞ்சூட்டப்பட்ட பேரியன் சல்பேட் முன்னிலையில ஐதரசன் பலேடியம், பலேடியம் ஊக்கி. பலேடியத்து போல நீங்க இங்க நிக்கல் பயன்படுத்த முடியாது, உட்படுத்தப்பட்டது. அப்போது கிடைக்கும் டி விளைவை புரோமினேட்டம் செய்தால் மீண்டும் கியூஐ என்ற சேர்வையை பெறலாம். டீவிலேருந்து கியூஐ ஆக மாற்றும் தாக்கத்துக்கு பொருத்தமான ஒரு பொறிமுறை நுட்பத்தை கேட்டிருக்கு. இப்ப எஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அல்கோலிக் KOH பாவித்து வார ஒரு அல்கைன பகுதி ஐதரசனேற்றத்துக்கு உட்பட்ட நிலை, அது ஒரு அல்கீன். ஏற்கனவே ஆரம்ப சேர்வையில 2 அலசன் இருக்கு. மதுசார ஊடகத்துல KOH சேர்த்தீங்கன்னு சொன்னா HBr அகற்றப்படும். அப்ப ஒரு அல்கைன்ல இருந்து பகுதி ஐதரசனேற்றம் செய்ய ஐதரசன் பலேடியம் பேரியன் சல்பேட் குயினோலின் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. மாறாதான் அல்கீன் எஸ். எஸ்ஸுக்கு புரோமினேட்டம் செய்தா மீண்டும் கியூ என்ற சேர்வை பெறப்படுகின்றது. அப்ப எஸ்ஸுக்கு புரோமினேட்டம் செய்ய என்ன பொறிமுறை என்றதான் கேள்வி. அப்ப அல்கீன்களிலேயே விசேட தாக்கம் இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம், இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம். அதுல உங்களுக்கு தெரியும், இந்த பைப்பிணைப்பு இவர் வந்து கடை நேரத்துக்கு முனைவாக்கம் அடைய புரோமீன்ல இங்க வந்து உங்களுக்கு தெரியும் டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் வரும். கார்பன் பைப்பிணைப்புடைய இங்க வந்து இடைநிலை விளைவு புரோமோனியம் அயன். புரோமீன்ல பிளஸ் இருந்தா இடைநிலை விளைவு புரோமோனியம் அயன். புரோமோனியம் அயன் வந்து இங்க இடைநிலை விளைவு. பிறகு இந்த பைப்பிணைப்பு உடைஞ்சு இங்க வர இந்த Br மைனஸ் வந்து அட்டாக் பண்ணும். இதுல கவனிங்கோ, இதுல முனைவாக்கம் காட்டப்பட வேண்டும், இந்த அம்புக்குறி இதுல காட்டப்பட வேண்டும். இப்போ ஒவ்வொரு நிலையுமே அந்த ஒவ்வொரு அம்புக்குறிகளுக்கு தான் உங்களுக்கு அங்க மார்க்ஸ். அதே நேரம் பொறிமுறையில மிக முக்கியம், நான் முதலில் சொன்ன நான் HBr பொறிமுறையில முதல் ஆரம்பத்திலே சொன்ன நான் பொறிமுறையில மிக முக்கியம் இடைநிலை விளைவின் கட்டமைப்பு தெளிவாக எழுதப்படல் வேண்டும். இந்த தாக்க பொறிமுறை வகை கேட்டால் இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம், அட்கின்கள்ல மிக சிறப்பான தாக்கம் இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம். அவனை திருப்பி மீண்டும் கியூ என்ற கட்டமைப்பு பெறப்படுகின்றது. அது அங்க வந்து அல்கைன்ல இருந்து அல்கோலிக் KOH போடேக்க 2 மூல் HBr அகற்றப்பட்டு வந்த சேர்வைதான். வந்த சேர்வையில இருந்து அந்த ஹைட்ரஜன் பலேடியம் பேரியன் சல்பேட் குயினோலின் சேர்த்து வந்த சேர்வைதான் எஸ். எஸ் வந்து ஒரு அல்கீன், அல்கைன்ல இருந்து பெறப்பட்டதான் அல்கீன் எஸ். அது ஒரே ஒரு பைப்பிணைப்பு உடைந்தது. அங்க பகுதியான ஐதரசனேற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டது பேரியன் சல்பேட் குயினோலின், ஹைட்ரஜன் பலேடியம் பேரியன் சல்பேட் குயினோலின். அதை வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. பகுதி ஐதரசனேற்றம் இருக்கின்றது, ஆனால் அங்க பயன்படுத்தப்பட்ட உண்மையாக இப்ப நியூ சிலபஸ்ல உங்களுக்கு தேவையானது ஐதரசன் பலேடியம் ஊக்கி பேரியன் சல்பேட் குயினோலின், அதோட மும்ம பிணைப்பை இரட்டை பிணைப்பாக மாற்றும். அதை வடிவா வழங்கிக் கொள்ளுங்க. ஹைட்ரஜன் பலேடியம் பேரியன் சல்பேட் குயினோலின். அடுத்தது C4H6 மூலக்கூட்டு சூத்திரமாக கொண்ட சேர்வை எக்ஸ் ஆனது A, B என்னும் கட்டமைப்பு சூத்திரங்களை கொண்டது. இதில் A ஆனது அமோனியா சேர் Cu2Cl2 உடன் சிவப்பு நிற வீழ்வடிவை கொடுக்கும், ஆனால் B அவ்வாறான அவதானத்தை பெற முடியாது. Bக்கு அவ்வாறான அவதானம் பெற முடியாது. A, Bக்கு சாத்தியமான கட்டமைப்புகள். அதுல கவனிங்க, C4H6 என்றது முதல் நீங்கள் அது ஒரு அல்கேனா அல்கீனா அல்கைனான்னு பார்க்க வேணும். அது வந்து C4H6 என்ற சேர்வை CnH2n-2 என்ற மூலக்கூட்டு சூத்திரத்துக்கு அமைகின்றது. அப்ப அது ஒரு அல்கைன். C4H6 வந்து ஒரு அல்கைன் பியூட்டைன். அது 2 கட்டமைப்பு சூத்திரத்தை கொண்டிருக்காம ஏயும் பியும். அதுல A வந்து
அமோனியா சேர் Cu2Cl2 சிவப்பு நிற வீழ்வடிவை கொடுக்கின்றது. அப்ப அமோனியா சேர் Cu2Cl2 சிவப்பு நிற வீழ்வடிவை கொடுக்கின்றமையினால் ஏயில் அமில ஐதரசன் உண்டு. அமில ஐதரசன் என்றால் மும்மப்பிணைப்பு கார்பனுக்கு நேரடியாக இணைக்கப்பட்ட ஐதரசன் அமில ஐதரசன். அப்ப மறுதலையா என்ன பி கொடுக்க இல்லையா, பியில அமில ஐதரசன் இல்லை. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏல அமில ஐதரசன் இருக்கு, பியில இல்லை. ஏ வந்து பியூட் அயன் அல்ல பியூட் 1 அயன், பி வந்து பியூட் 2 அயன். பியில அமில ஐதரசன் இல்லை. அமில ஐதரசன் என்ற மும்மப்பிணைப்பு கார்பனுக்கு நேரடியாக இணைக்கப்பட்ட ஐதரசன் அமில ஐதரசன். அமில ஐதரசன்களுக்கான சிறப்பு சோதனைகள் உங்களுக்கு தெரிய வேண்டும். அமில ஐதரசனை கொண்ட அல்கைன்கள் அமோனியா சேர் Cu2Cl2 சிவப்பு நிற வீழ்வடிவை கொடுக்கும். இரண்டாவது, அமில ஐதரசனை கொண்ட அல்கைன்கள் அமோனியா சேர் வெள்ளி நைட்ரேட்டுடன், அதாவது தொலனின் சோதனை பொருளுடன், அமோனியா சேர் வெள்ளி நைட்ரேட்டுடன் அமில ஐதரசனை கொண்ட அல்கைன்கள் வெள்ளை நிற வீழ்வடிவை கொடுக்கும். அடுத்தது, அமில ஐதரசனை கொண்ட அல்கைன்கள் சோடியத்துடன் ஐதரசன் வாயுவை கொடுக்கும். அடுத்தது, அமில ஐதரசனை கொண்ட அல்கைன்கள் திரவ அமோனியாவில் கரைக்கப்பட்ட சோடியத்துடன் அமோனியா வாயுவை கொடுக்கும். ஆனால் நீங்கள் பரீட்சையில் 2 அல்கைன்களை வேறுபடுத்தி அறிய வேண்டிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த வாயு வெளியேற்றத்தை கொடுக்கிற பரிசோதனையை தவிர்க்கிறது நல்ல விடயம். அதாவது வாயு வெளியேற்றத்தை அவதானமாக கொடுக்கிற தாக்கங்களை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் ஒரு 2 அல்கைன்களை வேறுபடுத்தும் பொழுது வீழ்வடிவ நிறம் வீழ்வடிவை வைத்துக்கொண்டு வித்தியாசப்படுத்துறது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அப்ப அமில ஐதரசனை கொண்ட அல்கைன்கள் அமோனியா சேர் Cu2Cl2 சிவப்பு நிற வீழ்வடிவை கொடுக்கும், அல்லது அமோனியா சேர் வெள்ளி நைட்ரேட்டுடன் வெள்ளிற வீழ்வடிவை கொடுக்கும் என்ற அந்த நீங்கள் அதை விடைய எழுதினீங்கள் என்றால் உங்களுக்கு புள்ளிகள் பூரணமாக வழங்கப்படும். வாயு வெளியேற்றம் சில நேரம் ஏற்றுக்கொள்வதில்லை. அடுத்த கேள்வி, பின்வரும் மூலக்கூறுகளின் IUPAC பெயர்களை தருக. நீங்க முதலாவது பார்த்தோம்னு சொன்னா அதுல என்னென்ன கூட்டம் இருக்கு? தொழிற்படும் கூட்டம், CHO கூட்டம் இருக்கின்றது, OH கூட்டம் இருக்கின்றது, மும்மப்பிணைப்பு கார்பன் கார்பன் மும்மப்பிணைப்பு இருக்கின்றது. இப்ப நாங்கள் அதுல முக்கியமாக OHம் CHOவும் இருக்கிறபடியா அதுக்கு முன்னுரிமை அல்டிஹைடு தான் கூட. இந்த சேர்வே ஒரு அல்டிஹைடு தான். நீங்கள் OH கூட்டம் இருக்கிறபடியா ஆல்கஹால் எடுக்க முடியாது. ஆல்கஹாலையும் பார்க்க அல்டிஹைடுக்கு முன்னுரிமை கூட. அப்ப அதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா நம்ப பண்ணினா 1 2 3 4 5 எல்லாம் கிளை. அப்ப ரெண்டாவது கார்பன்ல எதைல் கூட்டம் இருக்குது. மூன்றாவதுல OH கூட்டம், அது முன்னுரிமைப்படி வந்தாருன்னா மெயினா வந்தாருன்னா ஆல்கஹால் ஓலண்டு முடியும். ஆனா இவர் அல்டிஹைடோட வரைக்க பிரதியிட வரைக்க ஹைட்ரோக்சி, இது ஒரு ஆல்கஹால் அல்ல, இது ஒரு அல்டிஹைடு. அப்ப OH கூட்டம் கிளையாக கருதப்படும். அப்ப ரெண்டாவதுல எதாயில் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ், ஆங்கில எழுத்துக்கள் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் இல்ல, ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாம் எழுத வேணும். ஆங்கில எழுத்துக்கும் இலக்கத்துக்கும் இடையில டேஷ் வரும். 2 இலக்கங்கள் அடுத்தடுத்து வரைக்கும் கமா வரும். 2,2 அல்லது 3,3 அப்படி என்று வரைக்கும் கமா வரும். இதுல ரெண்டாவதுல எதாயில், மூன்றாவதுல OH கூட்டம் இருக்குது ஹைட்ரோக்சி, அது மெயினா வந்தா ஓலண்டு முடியும். இது ஆல்கஹால் அல்ல, இது ஒரு அல்டிஹைடு. OH கூட்டம் கிளையா வருகின்றது. 3' ஹைட்ரோக்சி
தாய்ச்சங்கிலியில 5 கார்பன், அப்ப பென்ட். 4வதுல மும்மப்பிணைப்பு ஐன், அவை பென்ட் 4 ஐனல் ஆல்டிஹைட் அல். அப்புறம் 1 அல்லன்னு போட தேவையில்லை, அது போடாட்டி ஆல்டிஹைட் ஒன்றுல தான் அர்த்தம். 4ல ஐன், 4வது கார்பன்ல ஐன் மும்மப்பிணைப்பு. அவ இங்க வந்து கவனிங்க, ஐனண்டேக்க வை எண்ணி இதுல சேர்த்துறதேக்க இந்த ஈ வராது, ஐனல். அப்ப நீங்கள் எல்லாமே ஆங்கில எழுத்துக்கள், சிமோல் எழுத்து எல்லாம் பெறப்படும். அதுல அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எதாயில் ஹைட்ராக்சி எதாயில்லாம் முன்னுக்கு வருமா அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல, எதாயில் கூட்டம் மற்ற ஹைட்ராக்சி, அப்ப எதாயில் முன்னுக்கு வரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு கீட்டோன், அடுத்த சேர்வை ஒரு கீட்டோன். நம்ப பண்ணினோம்னு சொன்னால் 1 2 3 4 5 6, இது ஒரு கிளை, இது ஒரு கிளை. 3வதுல ஒரு மெதைல் கூட்டம், 5வதுல மெதைல் கூட்டம், 3,5. 2 இலக்கங்கள் வந்தால் கமாவால வித்தியாசப்படுத்த வேண்டும். ஒரு இலக்கமும் ஒரு ஆங்கில எழுத்தும் வந்தா டேஷ். 3,5 டைமெதைல், 2 மெதைல், 3,5 டைமெதைல், 4 ஹெக்ஸீன் 2 on, 4வதுல ஈன், 2வதுல ஆன், 6 கார்பன் ஹெக்ஸ், 4 ஹெக்ஸீன் 2 on. ஈஎன் வராது, ஈஎன் தான் வரும். அப்ப அது ஒரு கீட்டோன். அடுத்தது பாத்தீங்கன்னா அது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், அது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். அப்ப ஆசிட் கூட்டம் தான் நம்பர் 1 கார்பன். 1 2 3 4 5, இது கிளை, இது கிளை. அப்ப அதுல நாங்க நம்ப பண்ணினோம்னு சொன்னா ஆசிடுக்கு கூட்டத்துக்கு தான் குறைந்த இலக்கம் பெறப்படும். 2வது கார்பனிலையும் 4வது கார்பனிலையும் மெதைல் கூட்டம் உண்டு. அப்ப 2,4 டைமெதைல், 5 கார்பன் பென்ட், 3வதுல ஈன், அப்ப 3 பென்ட் ஈனோயிக் ஆசிட். நீங்க பென்ட்டுக்கு பின்னாலேயும் போடலாம், 3,5 டைமெதைல் பென்ட் 3 ஈனோயிக் ஆசிட் எழுதலாம், அல்லது 3 பென்ட் ஈனோயிக் ஆசிட் எழுதலாம். முதல் கிளையில சொல்லிடணும், 2,4 டைமெதைல் 3 பென்ட் ஈனோயிக் ஆசிட். கார்பாக்சிலிக் அமிலங்கள் ஒயிக் ஆசிட் முடியும். அடுத்தது பார்த்தோம்னா அதுல ஆசிட் கூட்டம் தான் முக்கியமான கூட்டம். அடுத்ததையும் பார்த்தோம்னு சொன்னா அங்கேயும் ஆசிட் கூட்டம் தான் முக்கியமானது. நம்ம பண்ணினா 1 2 3 4 5 6 இவரெல்லாம் கிளை. 4வதுல புரோமின் அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல, நைட்ரோக்கு முதல் வரும் புரோமின். அப்ப 4 டேஷ் புரோமோ, 3 டேஷ் நைட்ரோ, மொத்த கார்பன் எண்ணிக்கை 6 ஹெக்ஸ், 2 ஹெக்ஸ் ஈனோயிக் ஆசிட். அல்லது 4 டேஷ் புரோமோ, 3 டேஷ் நைட்ரோ, ஹெக்ஸ் டேஷ் 2 ஈனோயிக் ஆசிட் வரும். ஹெக்ஸுக்கு பிறகு 2 போடலாம், அல்லது முன்னுக்கும் போடலாம். ஈனோயிக் அமில ஆசிட், ஈனோயிக் ஆசிட். அடுத்த பார்த்தோம்னு சொன்னா 1 2 3 4 6 OH கூட்டங்களை, NH2 கூட்டங்களை, இது ஒரு கீட்டோன். 3வதுல கீட்டோ கூட்டம் இருக்கின்றது, இது ஒரு கீட்டோன். முதலாவதுல NH2 கூட்டம் 1 டேஷ் அமைனோ, 6 டேஷ் ஹைட்ராக்சி, OH கூட்டம், இது ஆல்கஹால் அல்ல, ஒரு கீட்டோன். 6 டேஷ் ஹைட்ராக்சி, அங்க எல்லாமே ஒற்றை பிணைப்பு. ஹெக்சன் 3 on, ஹெக்சன் 3 on. நீங்க இங்க வந்து ஹெக்ஸ் டெட்ட பிணைப்பு மும்ம பிணைப்பு வந்தா ஹெக்ஸ் வரும், எல்லாமே ஒற்றை பிணைப்புண்டா ஹெக்ஸ் அண்ட் விகுதி வரும். அப்ப 1 அமைனோ டேஷ் 6 டேஷ் ஹைட்ராக்சி ஹெக்சன் 3 on. இந்த மாற்றிட பார்த்தோம்டா பிள்ளைகளே, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சேர்வையில்
3 கார்பனும் ஒரு புரோமீனும் இருக்கின்றது. 3 கார்பனும் ஒரு புரோமீனும் இருக்கின்றது. இதுல கவனிங்கோ, இதுல CH2 CH3 என்று வருமா, CH3 CH2 என்று வரும். இதுல ஒரு மெதைல் கூட்டம் மிஸ்ஸிங், அதை கவனிச்சு கொள்ளுங்க. CH3 கூட்டம் மிஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதை கவனிங்க. இங்க 4 கார்பனும் அங்க விளைவிலே 4 கார்பன் உண்டு. 4 கார்பன் எண்ணிக்கையில மாற்றம் இல்லை. நீங்க மாற்றீடு செய்ய முதல் பார்க்க வேணும், கார்பன் எண்ணிக்கையில மாற்றம் இருக்கா, அதிகரிப்பு இருக்குதா. இந்த கேள்வியில கார்பன் எண்ணிக்கையில மாற்றம் இல்லை. இங்கேயும் 4 கார்பன், அங்கேயும் 4 கார்பன். இதுல கவனிங்க, இதுல CH3 கூட்டம் ஒன்று மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. இங்க 4 கார்பன், அங்கேயும் 4 கார்பன். இங்க ஒரு புரோமீன் இருக்கு, அங்க நடு அந்த 2ஆம் கார்பன்லயும் 3ஆம் கார்பன்லயும் 2 புரோமீன் தனித்தனியா உண்டு. அப்ப நாங்க முதல் வேளை இந்த புரோமீனை இல்லாமல் செய்ய வேணும். அது இருக்கிற பொசிஷன் நிலை வேற. 1 புரோமோ பியூட்டேன், ஆரம்ப சேர்வை 1 புரோமோ பியூட்டேன். அந்த புரோமீன் இல்லாமல் செய்ய விட வேண்டும். அங்க 2ஆவது காவன்லயும் 3ஆவது காவன்லயும் புரோமீன் வர வேணும். அப்ப உங்களுக்கு அதுல முதல் விளங்க வேணும். அதுக்கு முதல் ஒரு அல்கீன் பியூட்டூயின் வந்தா சரி, பியூட்டூயின் வந்து புரோமீன் போட அந்த விளைவு வரும். இப்ப ஆல்கோஹாலிக் KOH சேர்த்தமண்டா, ஆல்கோஹாலிக் KOH சேர்த்தம்னு சொன்னா ஆல்கோஹால் சேர் KOH ஆனது HX அகற்றும் கருவி. இந்த இடத்துல HBr அகற்றப்படும். ஒரு கார்பன்ல இருந்து புரோமீனும் மற்ற கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனும் அகற்றப்படும். HBr அகற்றப்படும். உங்களுக்கு வர்றது பியூட்டீன் வரும், பியூட்வானீன். HBr போட இந்த தாக்கம் என்ன, ஒரு இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம். இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்துல இங்க வார வளி கார்போனியம் அயன் உறுதி கூட என்பதனால இந்த பொறிமுறையில வளி கார்போனியம் அயன் முதல் கார்போனியம் அயனிலும் உறுதி கூட என்பதனால் இங்க புரோமீன் இந்த இடத்துல 2ஆவது கார்பன்ல வந்து இணைந்துள்ளது. HBr எதிரேற்றமுடைய இனம் Br- அந்த கார்போஹைட்ரேட் வளி கார்போனியம் அயன் அல்லது வளி கார்போஹைட்ரேட் உறுதி கூட என்றபடியா இதுல வந்து சேர்ந்திருக்கு. ஆல்கோஹாலிக் KOH சேர்க்க HBr அகற்றப்பட்டு பியூட்டூயின் வரப்படும். HBr அகற்றப்பட்டு, அதாவது இதுல அகற்றப்படேக்க எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைவாக இருக்குதோ அந்த புரோமீன் போக போகுது, அதோட சேர்ந்து ஹைட்ரஜனும் போக போகுது. இங்காலையும் ஹைட்ரஜன் இருக்கு 3, இங்காலையும் 2 இருக்குது. எந்த கார்பன் இந்த கார்பனில் ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைவாக உள்ளதோ அந்த கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனும் மற்ற கார்பன்ல இருந்து அலசனும் அகற்றப்பட்டு வாரது மேஜர் ப்ராடக்ட். மற்றதும் வரும், அது குறைவான விளைவு, 2% விளைவு. இதுதான் பியூட்டூயின் தான் 98% விளைவு. புரோமீன் சேர்க்க அந்த பைப்பிடை உடைந்து 2 புரோமீன் போய் சேரும். அது வந்து இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கம். அங்க வார இடைநிலை இனம் புரோமோனியம் அயன். HBrஓட தாக்க வார இடைநிலை இனம் கார்போஹைட்ரேட் அல்லது கார்போனியம் அயன். அடுத்த மாற்றிட பார்த்தோம்டா, அங்கேயும் கவனிங்க, 4 கார்பன், அங்க விளைவிலை 4 கார்பன், அங்கேயும் 4 கார்பன், விளைவிலை 4 கார்பன். அப்ப அதுல கவனிங்க, இது பியூட்டனால், பியூட்டன் 1 அல்ல பியூட்டனால். அங்க வந்து கிளைகால் வருது, 2ஆவது கார்பன்லையும் 3ஆவது கார்பன்லையும் OH கூட்டம் பெறப்படுகின்றது. அப்ப நாங்கள் இதுல OH தனியாக அகற்ற இயலாது. அது ஒரு நீராற்றும் கருவி போட்டோம்னு சொன்னா சரி, இந்த சல்பூரிக் அமிலம் ஒரு நீராற்றும் கருவி அல்லது Al2O3 அலுமினா வெப்பமும் போடலாம், அல்லது P2O5 வெப்பமும் போடலாம். ஒரு நீராற்றும் கருவி சேர்த்தோம்னா OH கூட்டமும் பக்கத்து காவல்ல இருந்து ஹைட்ரஜனும் அகற்றப்படும், நீராற்றப்படும். அப்ப பியூட்டீன் வருது, பியூட்டீன் அல்ல பியூட்வானீன். HBr போடேக்க இங்கேயும் வளி கார்போனியம் உருவார இடைநிலை இனம் வளி கார்போனியம் அயன் உறுதி கூட என்பதனால் இங்க 2 புரோமோ புரோபேன் வருது, சாரி 2 புரோமோ பியூட்டேன், 2' புரோமோ பியூட்டேன் பெறப்படுகிறது.
திருப்பி நாங்கள் HBr சேர்த்தோம்டா HBr சேர்த்து திருப்பி HBr அகற்றுறோம். ஆல்கஹாலிக் KOH சேர்த்தா HBr அகற்றப்படும், பியூட்டூயின் வரும். அடுத்தது காரகேஎம்என்எஃப்ஓ சேர்த்தா ஒரு வீத காரகேஎம்என்எஃப்ஓ, ஒரு வீத காரகேஎம்என்எஃப்ஓ சேர்த்தோம்னு சொன்னால் பைப்பிடைப்பு உடைக்கப்பட்டு 2 OH கூட்டம் சேரும். அங்க MnO மைனஸ் இந்த தாக்கத்துல MnO2 மாறும். MnO2 கபில கருப்பு, கபில நிற வீழ்படிவு. அப்ப இதுல காரகேஎம்என்எஃப்ஓ பேரின் தாக்கம்னு சொல்றது. நீங்க ரிசோர்ஸ் புக்ல பாத்தீங்களென்றால் உங்களுக்கு தேவையான தாக்கங்கள் மிக தெளிவாக காணப்படுகின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரொப்பன் 2 இங்கேயும் கார்பன் எண்ணிக்கை 3, அங்கேயும் கார்பன் எண்ணிக்கை 3. இங்க OH இருக்கு, அங்க முதலாவது கார்பன்ல அலசன் இருக்கின்றது. இப்போ OH நாங்கள் நீக்கினோம்னு சொன்னா நீராற்றும் கருவி போட்டோம்டா Al2O3 ஒரு நீராற்றும் கருவி போட்டோம்னு சொன்னா ப்ரொப்பீன் வரும். இது ஒரு வலியல்கஹால் ப்ரொப்பன் 2 இது ஒரு ப்ரொப்பன் 2 ப்ரொப்பன் 2 ஒரு நீராற்றும் கருவி சேர்த்தோம்னா ப்ரொப்பீன் வரும். HBr R2O2 அதாவது முரண் மார்க்கோனிக்கோ விதிப்படி இதுக்கு HBr பெராக்சைடு முன்னிலையில சேர்த்தோம்னு சொன்னா அதுல முரண் மார்க்கோனிக்கோ விதிப்படி ஐதரசன் எண்ணிக்கை கூடின கார்பனோட எதிரேற்ற முடிய கூறு போய் சேரும். அப்ப அந்த விளைவு வரும். இந்த பொறிமுறை பெராக்சைடு முன்னிலையில பொறிமுறை வகை தெரிய வரும். சுயாதீன மூலிகை கூட்டல் தாக்கம், ஃப்ரீ ரேடிக்கல் அடிஷன் மெக்கானிசம், சுயாதீன மூலிகை கூட்டல் தாக்கம். ஆனா பொறிமுறை உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு சும்மா HBrஓட அல்கீன் HBrஓட வார எலக்ட்ரான் நாட்ட கூட்டல் தாக்க பொறிமுறை கட்டாயம் தெரிய வேணும். ஆனா பெராக்சைடு முன்னிலையில வாரது பொறிமுறையின் வகை தெரிய வேணும். ஆனால் பொறிமுறை விளக்கமாக எழுத தேவையில்லை. பொறிமுறை வகை சுயாதீன மூலிகை கூட்டல் தாக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா C3H4 என்ன ஒரு அல்கைன், 3 கார்பன் எண்ணிக்கை அது ப்ரோபைன். C3H4 மட்டும் சேதன சேர்வையாக பயன்படுத்தி கீழே உள்ள சேர்வையை தொகுக்குக. அந்த சேர்வையை நாங்கள் தொகுக்க வேணும், இந்த சேர்வை தொகுக்க வேணும். அப்ப ஆரம்ப சேர்வை C3H4, ஆனா விளைவில பாத்தீங்கன்னா மொத்தம் 6 கார்பன் இருக்கின்றது. ஆனா நீங்க பயன்படுத்தப்பட வேண்டியது C3H4 மட்டும் பயன்படுத்த வேண்டும். இங்க கவனிங்க, C3H4ல அது ப்ரோபைன், ஒரே ஒரு அமிலைதரசன் இருக்கின்றது. அமிலைதரசனை நாங்க சோடியத்தை சேர்த்தோம்னு சொன்னா இப்படி ஒரு உப்பா மாத்தலாம். அமிலைதரசனுக்குரிய சிறப்பு தாக்கங்கள் உங்களுக்கு முதல் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப அதை உலோகத்தால பிளாக் பண்ணலாம். பிறகு நாங்களே கவனிங்க, இதுக்கு ஐதரசன், பலேடியம், பேரியம் சல்பேட், குயினோலின் சேர்த்தால், அதாவது பகுதியாக ஐதரசனேற்றம், பகுதி ஐதரசனேற்றம் ஒரு மும்மா பிணைப்பு கார்பன் இரட்டை பிணைப்பு கார்பனா மாறும். நான் முதலும் சொன்ன பேரியம் சல்பேட், ஹைட்ரஜன், பலேடியம், குயினோலின் நஞ்சூட்டப்பட்ட பேரியம் சல்பேட் முன்னிலையில ஐதரசன் பலேடியம் சேர்க்கும் போது ப்ரோபைன் ப்ரோப்பீனா மாறும். திருப்பி நாங்க கவனிங்க, HBr சேர்த்தோம்னு சொன்னா 2-புரோமோ ப்ரோப்பேன் பெறப்படும். 2-புரோமோ ப்ரோப்பேன். 2-புரோமோ ப்ரோப்பேனுக்கு இந்த சேர்வையை நாங்கள் அதுல போட்டோம்னு சொன்னா அந்த தொகுக்க வேண்டிய சேர்வை பெறப்படுகின்றது. அப்ப நீங்கள் இதுல கவனிங்கோ, இந்த பகுதியை நீங்கள் தயாரிச்சு எடுக்க வேணும். அதுதான் நீங்க முக்கியம். அந்த கூட்டத்தை தயாரிச்சு எடுத்து ஒரு அல்கைல் ஏலைடு எடுத்து அதே மாதிரி ஒரு சோடியம் உப்பையும் எடுத்து நீங்கள் ரெண்டும் கலக்க அந்த சேர்வை பெறப்படும். முதல்ல நீங்க கவனிக்க வேண்டியது உங்கள்கிட்ட உள்ள கார்பன் எண்ணிக்கை சேர்வை, எத்தனை கார்பன் எண்ணிக்கையை கொண்ட சேர்வை உண்டு, தயாரிக்க வேண்டியதுல எத்தனை கார்பன் எண்ணிக்கை இருக்கிறது. அப்ப இங்க 3 கார்பன், விளைவில் 6 கார்பன். அப்ப 3 3 6 3 கார்பனை கொண்ட சேர்வை இருக்குது.
தயாரிக்க வேண்டியது 6. அப்ப நாங்க 3 காவண கொண்ட ஒன்றை சேர்க்க வேணும். 3 3 6 அந்த கன்செப்ட் உங்களை விளங்க 3 சேர்க்க வேணும். அடுத்த வெளியே பாத்தீங்கன்னா இதுல கவனிங்க, ஒரு கீட்டோ கூட்டம் இருக்கு, புரோமீனும் இருக்கு. ஆனா அதுல விளைவில மொத்தம் 4 கார்பன். கார்பன் எண்ணிக்கையில மாற்றம் இல்ல. என்ன ஆரம்ப சேர்வையில 4 கார்பன், விளைவிலை 4 கார்பன், கார்பன் எண்ணிக்கையில மாற்றம் இல்ல. ஆனா புரோமீன் நிலை பொசிஷன் நிலை மாறி இருக்கிறது. சி டபுள் பாண்டோ கீட்டோ கூட்டம் இல்லாமல் இருக்கிறது. அப்ப என்ன மாற்றம் என்று பார்க்கணும். கார்பன் எண்ணிக்கையில மாற்றம் இல்ல, தொழிற்படும் தொகுதியில என்ன மாற்றம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அல்கோலிக் ஏஓஹெச் போட்டீங்கன்னா HBr அகற்றப்பட்டு இப்படி ஒரு ஈனான் வரும், டபுள் பாண்டும் கீட்டோ கூட்டம் வரும். அப்புறம் இதுல கரைக்கு புரோமீன் வரணும்டா HBr(R2O2) அதாவது பெராக்சைடு முன்னிலையில சாதாரணமாக HBrஓட சேர்க்க தாக்கமடைகிற விதத்துக்கும் பெராக்சைடுக்கு மாறி நிகழும். அதாவது மார்கோனிகோவின் விதிப்படி ஐதரசன் எண்ணிக்கை கூடியத்துல ஐதரசன் போய் சேரும், பெராக்சைடு முன்னிலையில மாறி நிகழும். அப்ப இங்க கரையில வரும் புரோமீன், அது நாகாமல் சரிந்த HCl சேர்த்தீங்கன்னா அப்புறம் அல்டிஐ கீட்டோன்ல படிப்பீங்கள் தாழ்த்தல் தாக்கம் உண்டு. அது கிளமென்சனின் தாழ்த்தல்ல, கிளமென்சனின் தாழ்த்தல் நாகாமல்கம் கொங்க HCl சேர்க்க அங்க உங்களுக்கு CO கூட்டம் CH2 ஆக தாழ்த்தப்படும். இப்ப நாங்க பிள்ளைகளே அல்கேன் அல்கீன் அல்கைன் தொடர்பான சமபௌதியங்கள் தொடர்பான பேரிடு தொடர்பான சில மீட்டல்களை பார்த்தோம். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.